சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே கண்ணில் மூடி வேறு பாடல் மாத்திரம் படிச்சுட்டு தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தெய்வீக திட்டம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். வீறு கொண்டெழுவேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆண்டவரே இந்த நாள் கூட உடைய வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே அடிமை சுற்றி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. பிரதர் கிங்ஸ் சொன்னாப்ல, சங்கர் பிரதர் சொன்னாப்ல, எல்லாம் எகிப்துல நின்று என்ன பண்ணாங்களா? நான் போன வாரம் நான் நெல்சன்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எகிப்துல நின்றுட்டு இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? கூக்குரல் விட்டாங்க, முறுமுறுத்தாங்க. எதுக்கு? தண்ணி முன்னால் நிற்கிறதுனால முறுமுறுப்பு இல்லை. செங்கல் முன்னால் நிற்கி, பின்னால பார்த்தா பார்வோன் வாரான், முன்னால பார்த்தா தண்ணி. இது ரெண்டுக்கும் மத்தியில வருஷம் அடிமைத்தல் வந்துட்டு டக்குன்னு மேலே பார்க்க முடியாது தானே. ஆனாலும் இவ்வளோ அற்புதம் செஞ்சு பார்க்க முடியாம போனது ஒரு துரதிர்ஷ்டம் தான். அல்லேலூயா. சரி, அப்படி பார்த்தா அப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? செஞ்சார்ல. நிறைய நேரத்தில் நமக்கு அற்புதம் நடப்பது நம்மளுடைய விசுவாசத்தினால அல்ல, நம்முடைய முறுமுறுப்பினாலே. அல்லேலூயா. அதிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி வாங்கிருக்கோம் தானே, மறுக்க முடியாதுல்ல. ஆமா. அப்போ இங்க இவங்க வந்து முறுமுறுப்புனால அற்புதம் வாங்கினாங்க. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அற்புதம் நடந்துட்டு கிராஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து மீரியம் வந்து தம்புரோட துதிச்சான்னு இருக்கு. அதுக்கு வரைக்கும் தம்புரு எங்க போச்சுன்னு தெரியல. பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமான ஒரு ட்ரைசன் வர்ஷிப். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. இதே மாதிரி இவங்க எங்க போறாங்க? எகிப்துல இருந்து எங்க போறாங்க? கானானுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு. அப்பவுமே முறுமுறு. பாபிலோன்ல ஒரு 3 வாலிபர்கள் இருந்தாங்க. தெரியும் தானே? பாபிலோன்ல எத்தனை பேர்? அவன் எங்கேருந்து எங்க வந்தான்? எருசலேம்ல இருந்து. அது எங்கேருந்து எங்க? அடிமைத்தனம். இவன் எங்கேருந்து எங்க போறான்? அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். லைட்டை சாத்திங்க. இவன் அடிமைத்தனத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது முறுமுறுப்பு. ஆண்டவர் அற்புதம் செய்தார். இவர்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் துதித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க தேவனுடைய நகரமாகிய எருசலேமில் இருந்து அடிமைத்தனமாகிய பாபிலோனுக்குள்ள போறான். இங்க இந்த 3 பேர் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை நிறுத்தின இதுக்கெல்லாம் முன்னால எங்களால பணிந்து கொள்ள முடியாது. இவன் என்ன பண்ணா? முன்னால என்ன இருக்கு? ஃபயர், அக்கினி. அங்க தண்ணி, இங்க அக்கினி. இவன் முறுமுறுத்தான், அற்புதம். இவன் முறுமுறுக்கல, உள்ள போனா அங்கேயும் அற்புதம். அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க முறுமுறுத்தா நம்ம துதிப்போம். நம்ம முறுமுறுக்கலைன்னா ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் நம்ம மூலமா துதிக்க வைப்பார். அல்லேலூயா. ராஜா சொல்றான், இவ்விதமா இரட்சிக்கத்தக்க தேவன். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் நம்புறேன் நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நானும் என்னதான் பண்ண முடியும்? ஆண்டவர் ஆராதிக்கதான் செய்வோம். அல்லேலூயா. ஏன்னா அது ரட்சிக்கப்பட்டனால என் பிளட்ல வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரே எடுத்து வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்ல மைக்கில் இருந்தா மைக்கில் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி பரவாயில்ல, வாசிங்க. சரி, பரவாயில்ல, வாசிங்க. 1 சாமுவேல் 13:19 படிக்கிறீங்களா? இல்ல, இங்க பார்த்தே படிக்கலாம்.
ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? எங்க இருக்கா? எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும். இது கள்ளன் போட்ட பிளான். அல்லேலூயா. கள்ளனா கொல்லனா? சொல்லுங்க. கள்ளன் யாரு? திருடன். கொல்லவும் திருடவும் அழிக்க வராது. ஆனா கொல்ல அதுக்கு இல்ல, கொல்ல உருவாக்கவும் உபயோகப்படுத்தும் தான் கொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பரம கொல்ல கையில அகப்பட்டதுனாலதான் இந்த நாள்ல ஏதோ ஆண்டவர் கிருபையில ஏதோ உபயோகப்படுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அடிக்கடி நம்ம அங்கிள் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த வாலிபர் கூடுங்கிறது என்னதாவது பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். சொல்லுங்களேன். தம்பி சொல்லுங்க. நீங்க இருப்பது பட்டு அறை கிடையாது, பட்டறை. சொல்லுங்களேன். பட்டு அறை கிடையாது. பட்டறைனா தெரியுதா? எங்க ஊர்லாம் ஆரம்பிக்க போத்திஸ்லாம் போனீங்கன்னா பட்டு செக்ஷன் மேல சார், இல்லாட்டி அங்க சார் அப்படி சொல்லுவாங்க. அப்போ பட்டு அறை எப்படி இருக்கும்? கேஷுவலா பேசலாம், பல பலன் இருக்கும். சரி, அப்போ பட்டு அறைன்னா எப்படி தான் இருக்கும்? பல பலன் இருக்கும். இன்னொன்று எப்படி? பட்டு அறை பட்டு செக்ஷன் மேல போனீங்கன்னா பார்க்க அந்த ரூம் எப்படி தான் இருக்கும்? நீட்டா இருக்கும்ல, நல்ல நீட்டா இருக்கும். அப்புறம் வேற என்ன இருக்கும்? லைட்டு, லைட்டு நல்ல லைட்டா இருக்கும். கரெக்ட். ஆனா என் பாயிண்ட்ல இருக்குண்ணே. சோத்திரண்ணே, சோத்திரம். நானும் மெடிடேட் பண்ணும்போது அப்படியே ஆர்டர் கொடுத்தாரு. சோத்திரம். நல்ல லைட்டு, சிக்கு சிக்கு நல்ல லைட்டா இருக்கு. ஏன்னா உங்களை அட்ராக்ட் பண்ணணுமே. இல்லை அட்ராக்ட் பண்ணலன்னா ஏன் வியாபாரம் முடிஞ்சிருமே. இல்லையா? அப்ப அங்க லைட்டிங் நல்லா இருக்கும். ரெண்டாவது வால் பேப்பர்ஸ் அப்படி போட்டுருப்பாங்களா? ஒரு லேடி வந்து அப்படி சாரி, நம்ம மக்கள் சும்மாவே வாங்குவாங்க, அதை பார்த்துட்டு அப்படி இதே மாதிரி வேணுமா லேடிஸ் போனா. அப்போ நல்ல நல்ல பார்டர் வச்சு நல்ல சூப்பரா அங்கங்க வால்பேப்பர் வச்சு. மூணாவது வேற எப்படி இருக்கும்? ரூம் எப்படி இருக்கும்? நல்ல நீட்டா இருக்கும். யார் சொன்னா நீட்டுன்னு? கிங் சார். சோத்திரம். ஆமா, சரி. அப்போ முதல்ல லைட்டிங் நல்லா இருக்கும். ரெண்டாவது நான் சொல்லுங்க, வால்பேப்பர் நல்லா அழகழகா போட்டு வச்சிருப்பாங்க ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. மூணாவது நல்ல நீட்னஸா இருக்கும். என்ன சொல்ல? காஃபி ஆக்சுவலா காஃபி கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு சர்டன் டைம் டியூரேஷனுக்கு அப்புறம் தான் காஃபி வரும். ஏன்னா நீங்க வந்து எந்த ரேஞ்சில் பட்டு வாங்குறீங்க, தண்ணி கூட சில இடத்துல குடிக்க மாட்டாங்க. ரேஞ்சை பொறுத்து தப்பா நினைக்காங்க, கொடுப்பாங்க. அந்த நல்ல ரேஞ்சுக்கு போயிட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் வேற வேற என்ன இருக்கும்? கடைசி ஒரு காரியம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். அங்க இருக்கிறவங்க பட்டு செக்ஷன்ல அந்த இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி இருப்பாங்க? அன்பு பேசுவாங்க. இந்த வாடிக்கையாளர்கள் எல்லாருமே நீங்க அன்பா பேசலாம், யாரும் வரமாட்டாங்க. ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? நீட்டா இருப்பாங்க. நல்ல 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 நீட்டா ட்ரெஸ். சரி, இது வந்து இங்க சூப்பர். பட்டறை எப்படி இருக்கும்? முதல்ல லைட்டிங் நல்லா இருக்கும். ரெண்டாவது நல்ல வால்பேப்பர்ஸ் அங்கங்க நல்ல நீட்டா வச்சிருப்பாங்க. மூணாவது ரூம் எல்லாம் ரொம்ப தெளிவா நீட்டா இருக்கும். நாலாவது ரெப்ரசன்டேட்டிவ் கண்ணாடி இருக்கு. ஓகே தம்பி, ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க இருக்கிறவங்க நல்லா நீட்டா இருப்பாங்க. சரி, இது வந்து எங்க பட்டறை. பட்டறையை வச்சுக்கோங்களேன். பட்டு அறைக்கும் பட்டறைக்கும் அப்படியே நீங்க கான்ட்ரா போட்டு பாருங்க. கான்ட்ரா இல்ல, உண்மையா ஆக்சுவலா எப்படி இருக்கும்? இங்க லைட்டிங்ஸா இருக்கும், இங்க போனாலே ஒரு மாதிரி ஏதோ இது பாலடைஞ்ச இடத்துக்குள்ள வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சு இந்த ஈத் பண்ணி வரும்போது? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அங்க போகும்போது ஃபுல்லு லைட்டிங்கு நம்மள அப்படி இருக்கும். எங்க நான் சொல்றது பட்டு அறையே சொல்லிட்டு இருக்கேன். சோத்திரம். அல்லேலூயா. பட்டறை அப்படி பட்டறை இருக்க. ரெண்டாவது ரூமு நல்ல சூடு. ரூம் எப்படி இருக்கும்? ரெண்டாவது அங்க வந்து எப்படி லைட்டிங்ஸ் நல்ல அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. நான் எப்படி வாங்குறேன்? அங்க வால்பேப்பரா இருக்கும், இங்க வெப்பன்ஸா இருக்கும். சொல்லுங்க, நல்லதே சொல்லுங்க. அப்படிதானே? வெப்பன்ஸ் சொல்றத விட அங்கங்க என்னது தொங்க விட்டுருப்பாங்க. என்னத்த? சுத்தி, டூல்ஸ், கடப்பாறை, எது சம்திங் அப்படியே கிடக்கும். சரி, பொருள். சோத்திரம்.
அப்புறம் இங்க அப்ப இன்னொன்னு பார்த்தோமே, மூணாவது என்ன பார்த்தோம்? நல்ல நீட்டா இருக்கும். இங்க எப்படி இருக்கும்? எடுத்த இடத்துல இருக்காது. கொஞ்சம் எப்படி இருக்கும்? அன்ஆர்கனைஸ்டு மாதிரி இருந்தாலும் அது ஏன்னா அது பற்றதானே, எப்படி பற்றதான். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம உங்களை அப்படி இப்படி பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து மெயின் சர்வீஸில் அப்படி பேச முடியுமா? ஒரு உரிமை இல்லை. இங்கேருந்து அப்படி பேசலாம், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. சரி, இன்னும் 2 காரியம் இருக்கு. அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி இருப்பான்? நீட்டா இருப்பான். இங்கே எப்படி இருப்பான்? நீட்டா போனாலும் அங்கே போய் ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பான். அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான்? அப்ப அவனை போய் பார்க்கும்போது எப்படிதான் இருப்பான்? அவன் கொஞ்சம் அழுக்காக தான் இருப்பான். இது ட்ரெஸ் தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த 2 காரியம் இருக்கு. பட்டு அறைக்கு காசு இல்லாம மேல போவீங்களா? காசு வேணும். அதே மாதிரிதான் இந்த பட்டறைக்குள்ள வர்றவன் எல்லாருமே இயேசுக்காக தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. காசு இல்லாம பட்டறைக்கு போக முடியாது. ஏசப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லாம இந்த வாலிபர் கூடிய பட்டறைக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. கடைசியா என்ன பட்டு அறையில தீ பிடிச்சிட்டா என்ன நடக்கும்? புரியுதா? இங்க பட்டறையில தீ இல்லைன்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க தீ பிடிச்சா அது பட்டு அறை கிடையாது. தீ இல்லைன்னா அது பட்டறையும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் பட்டு அறைக்கும். ஸோ இப்போ நீங்க தைரியமா சொல்லலாம், எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? கரெக்டு தானா? பட்டறையில தான் இருக்கிறீங்களா? பட்டு அறைக்குள்ள இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டு அறைக்குள்ள எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் உள்ள வரும். ஆனா பட்டறை அப்படி கிடையாது. இங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆகி தான் வெளியில போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாலிபர் கூடிய பட்டறையா தான் வச்சிருக்கிறான்னு நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஏன் பத்தி இவ்வளவு காரியத்தை சொல்றீங்க? சொல்றேன், பரிசா சொல்றேன். ஆண்டவர் 2 நாளைக்கு முன்னால கரெக்டா வியாழக்கிழமை மனதில் இப்படியே வார்த்தையை உணர்த்தினார். என்ன வார்த்தைனா, பயிற்சி பட்டறைகளுக்கு இந்த யுஏ தேசத்துல ஒரு பற்றாக்குறை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயிற்சி பட்டறை நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப். சொல்லுங்க. ஆவிக்குரிய பயிற்சி பட்டறைக்கு பற்றாக்குறை வந்துட்டுனா புதுசா எந்த ஆயுதத்தையும் உருவாக்க முடியாது. மழுங்கடிக்கப்பட்ட ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது என் மனசுல ஓடுது. சங்கர் பிரதர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாரு. நேற்று பிரபா ஒரு கன்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு நான் தான் மெசேஜ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன். அல்லேலூயா. இங்க நான் ஒன்னே கேட்கிறேனே, இப்ப என் குடும்பத்தை பத்தி பிளான் பண்றதுக்கு யார் வரணும்? என் குடும்பத்துக்குள்ள பிளான் பண்றது நான் தானே இருக்கணும். எப்படி இஸ்ரவேல் தேசத்துல, அதுவும் எபிரேயனுக்குள்ள, அவன் நாட்டுல யாரு ஒருத்தன் பிளான் பண்ணிட்டு இருக்கான்? ஏன் எப்படி? இப்ப என் வீட்டுல நான் தானே புருஷன், நான் தானே எங்க வீட்டுக்கு ஆண்டவருக்கு அப்புறம் நான் தானே தலைவன், நான் தானே பிளான் பண்ணணும். அவன் எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள எபிரேயர்களுக்குள்ள பெலிஸ்தர் எப்படி உள்ள வந்து பிளான் பண்றான்? எப்படி அவன் எப்படி உள்ள வந்தான்? அப்ப நான் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? என் வீட்டுக்குள்ள நான் எடுக்க வேண்டிய டிசிஷனை வேற ஒருத்தன் உள்ள வந்தா ஐ கிவ் சம் ஸ்பேஸ். முதல்ல கொஞ்சம் இடம் கொடுத்தேன், அப்புறம் அதிகமாக இடம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவன் என்னுடைய ரோலை அவன் எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா என் குடும்பத்தில் என்னுடைய பிளானிங் தான் நடக்கணுமே தவிர வேற ஒருவனுடைய பிளானிங் நடக்கக்கூடாது. அதே போல ஆண்டவருடைய தேசமாகிய இஸ்ரவேலர்களுக்குள்ள, அதுவும் எபிரேயர்களுக்குள்ள என்னுடைய பிளானிங் தானே நடக்கணும். இங்க யார் பிளான் நடக்கு? யார் சொல்றா? பெலிஸ்தேன் சொல்றான். எப்பா எவங்கிட்ட எதுவுமே என்ன இருக்கக்கூடாது? பட்டயம். அடுத்தவர் 20-21 வாசிங்களேன் ப்ளீஸ். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்பெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடபாரிகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. சரி. கடபாரிகளையும் மண்பெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும்
அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. இதுல நிறைய வெப்பன்ஸ் போட்டுருக்காங்கல்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயுதங்களா இருக்கும். முதல் உள்ள ஆயுதம் எதுக்கு? பட்டயம், ஈட்டி. இது ரெண்டு என்னத்துக்கு? யுத்தத்துக்கு, அழிக்கிறதுக்கு. அப்படி வச்சுக்கலாமா? அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி வெப்பன் வந்து எதுக்கு? அழிக்கிறது. அடுத்த கேட்டகரி வெப்பன் எதுக்கு? குழி விரும்பு, மண்வெட்டி, கோடாரி, கடப்பாறை. இது எதுக்கு? விவசாயத்துக்கு. அப்ப இது உருவாக்குது. முதல்ல அழிக்க, ரெண்டாவது உருவாக்க, மூணாவது கடப்பாறை, மண்வெட்டி. இதுவும் அதே மாதிரி தான். அல்லேலூயா. தாற்றுக்கோள்னா என்ன தெரியுமா? தாற்றுக்கோள்னா தெரியாதுல்ல? இந்த விவசாயம் பண்ணுவாங்கல்ல, விவசாயம். தம்பி குமரேசன் ஏதோ சொல்ல வந்தான். அது தூற்றுக்கோள் தம்பி. தாற்றுக்கோள், தாற்றுக்கோள். பிரதர் சொல்லுங்க. இல்ல அது வந்து தூற்றுக்குடை. அது வந்து என்ன சொல்ற, சீவ் பண்ணுவாங்க. தாற்றுக்கோள் அப்படின்னா இந்த உழுவாங்கல்ல, உழவன் கலப்பை வச்சுட்டு உழும்போது சில நேரத்தில் இந்த மாடு இருக்குல்ல, மாடு 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 அங்கங்க டைவர்ட் ஆகும், லைட் அப்படி போகும். இவன் கரெக்டா பின்னால அந்த கலப்பை அப்படி கரெக்டா குத்தி அப்படியே போகும். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்களா, அந்த கம்பு மாதிரி நீளமா இருக்குமா, அதுல வந்து கொண்டி மாதிரி இருக்கும், அதை வச்சு லைட்டா தொடைய, காலமாட்டு தொடைய லைட்டா அப்படி பண்ணுவாங்க. தார்க்கம், அதான் தாற்றுக்கோள். சரியா? கரெக்ட், அதான். அப்ப அது என்ன பண்ணுவான், கரெக்டா டிராக்கிங். அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அல்லேலூயா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, எல்லா ஆயுதத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. இந்த வேலை, இந்த ஆயுதத்தை இவன் வந்து என்ன பண்ணான்னா, ஆயுதம் இருக்கிற ஆயுதம் அப்படியே இருக்கட்டும், புதுசா எதையும் ப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது, இருக்கிற ஆயுதம் எதுவும் பிரயோஜனப்படக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கான்ல கல்லன், எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? சோத்திரம். அவன் பிளான் எல்லாம் என்னன்னா, உள்ள ஆயுதம் தான் பிரச்சனை இல்லை, ஆனா கொல்லனை தூக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கவும் உருவாக்கவும். எரேமியா அவ்வளவு ஆண்டவர் அழகா ஒரு வசனம் சொல்வார். என்ன வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். கர்த்தர் நல்லவர். எரேமியாவுல பார் இடிக்கவும், அது வாசிக்கிறீங்களா பிரதர்? பார் இடிக்கவும். எத்தனாவது வசனம் பா? 10ஆம் வசனம். 1:10. வாசி. 9லிருந்து வாசி. 9லிருந்து வாசி. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பிடுங்கிறது, நாட்டுறது, அழிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், ரெண்டாவது டிஸ்ட்ரக்ஷன். அல்லேலூயா. அப்போ உருவாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஆண்டவர் இவங்க கிட்ட என்னத்தை கொடுத்தாரு? என்ன வெப்பனை கொடுத்தாரு? என்னது? 9வது வசனம் என்ன சொல்லுது? அதான் மேட்டர். அப்போ இன்னைக்கு பட்டயம், ஈட்டி, தாற்றுக்கோள், கோடாரி, மண்வெட்டி, இதெல்லாம் என்னது? அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய வார்த்தை? அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை யார் இருந்தாதான் உண்டாகும்? அல்லேலூயா. கொல்ல. அப்போ அதனாலதான் எபிரேயர்களுக்குள்ள எந்த ஒரு கொல்லணும், எந்த ஒரு வார்த்தையை கொடுக்கணும் அங்க காணப்படக்கூடாதுன்னு சொல்லி இவன் என்ன பிளான் பண்றான்? கொல்லன யார் தூக்குனா? கல்ல கொல்லன தூக்கிட்டான். அல்லேலூயா. எப்படி கல்ல பெலிஸ்து எப்படி உள்ள வந்தான்? யாருடைய கீழ்ப்படியாமல் உள்ள வந்தான்? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சில கள்ளர்கள் உள்ள நுழைஞ்சு ஆக்கிரமிப்பு செய்துதான் தீருவாங்க. அல்லேலூயா. அப்படி கள்ள உள்ள வந்துட்டா நம்ம தான் கொல்ல. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க தான் கொல்ல, ஆண்டவர் தான் கொல்ல, நீங்க பட்டம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நீங்க தனிப்பட்ட விதத்துல மெடிடேட் பண்ணுங்க. நான் கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. சவுல் என்ன பண்ணல? நீங்க நல்லா வாசி பாருங்க, ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சவுல் கீழ்ப்படியில, ஆண்டவர் யார் கீழ்ப்படியில? ஆண்டவர் கீழ்ப்படியில, காத்திருக்கல. என்ன நடந்துச்சு? ரொம்ப அழகா இருந்துச்சு மெடிடேட் பண்ணும்போது. அப்போ சவுளுடைய கீழ்ப்படியாம அழகா இருந்துச்சு. கர்த்தருக்கு சொல்றேன், நான் எழுதி வச்சிருந்தேன். சவுல் இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழ்ப்படிய தவறுனா எப்படி? கீழ்ப்படியாம சவுல் இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனா
அதனால இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொல்ல காணப்படாம போனான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தா கொல்ல அங்க இருந்திருப்பான், பட்டயம் இருந்திருக்கும், எல்லா காரியமும் இருந்திருக்கும், அழிக்கிறதுக்கும் ஆக்குவதற்கும் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ சில வெப்பன்ஸ் இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை. பிசாசுக்கு தான் தேவை, இருக்கணும் ஆனா பிரயோஜனப்படக்கூடாது, வரணும் உருவாக்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், திஸ் இஸ் நாட் ரூம் ஃபார் சில்க் ரூம். இது இது பட்டு அறை கிடையாது. உங்களை உருவாக்கி உள்ள கொண்டு வருகிற பட்டு அறை கிடையாது. உங்களை உருவாக்கி இல்லாட்டா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற மழுங்கடிக்கப்பட்ட சில காரியத்தை கூர்மையாக்கி வெளியில அனுப்புகிறது ஒரு பட்டறை. அல்லேலூயா. இந்த பட்டறைக்கு வந்த ஒவ்வொருவர்களும் தேவனுக்காக பிரயோஜனப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. கர்த்தர். இப்போ இங்க சவுலுடைய ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, அதனாலதான் இந்த காரியம் நடந்துச்சு. சரி, ஏன் இந்த நான் சொன்ன இந்த பட்டயம், இந்த ஈட்டி, கோடாடி இதெல்லாம் என்னது? வார்த்தை, வசனம். எனக்கு ஒரு வசனம் வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல 8:11 வாசிங்க. ஏன் அந்த வசனம் நல்லா இருக்கும், வாசிங்க. ஆமோஸ் 8:11. நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இது ஏன் சில இடங்கள்ல சில நேரத்துல வசனம் ஏன் வர மாட்டேங்குது? பஞ்சம். வசனத்துக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் எங்க இருக்கான்? அனுப்புவேன். யார் சொல்லி இருக்கிறா? எதனால அனுப்புறாரு ஆண்டவர்? வசனம் வராது ஒரு பஞ்சம். ஏன் ஆண்டவரே? உங்க வசனம் வந்தா தானே புல்லு முளைக்கும், உங்களுடைய வசனம் வந்தா தானே ஜீவன் பெற்று ஆண்டு பிள்ளைங்க இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படின்னா இதுக்கு முன்னால போங்களேன், இதுக்கு முன்னால போங்க. ஆமோஸ் 8 அப்படி முன்னால வா தம்பி, அப்படி படி. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புகழாகவும். அதுக்கு முந்தின வசனம் 8:9 வாசி. இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் 7 வாசிமா. அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். அதுக்கு முந்தின வசனம், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும். ஆக்சுவலா அதுக்கு முந்தின வசனம், தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தவித்தவரையும் பணத்துக்கும் எளியவர்களை. இல்ல, 3வது வசனம் கரெக்டா, 3வது வசனம். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பில் இல்லாமல் எரிந்துவிடப்படும். ஆண்டவர் சொல்வது என்னதென்றா, என்னுடைய சபை இன்னைக்கு பின்மாறிட்டு, அதனாலதான் தேசத்துல பஞ்சம். எப்படி ஆண்டவரே? சபைனா நீங்க அப்போஸ்தலர் எழுப்புதல் திருச்சபை நினைக்க கூடாது. நான் தான் சபை. இன்னைக்கு நான் பின்மாறி போனா வசனம் கிடைக்காது. இன்னைக்கு நான் பின்மாறி போயிட்டா எனக்கு வசனம். இன்னைக்கு ஏன் அனைவருக்குள்ள வசனம் என்பது 2 மணி நேரம், நீங்க 1 மணி நேரம் சர்வீஸ்ல ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போனா போதுமா? இப்ப சங்கர் பிரதர் சொன்னார்ல, எவ்வளவு பேரு, நான் அநேக நேரம் கையை தூக்குது இல்லை, உண்மையா சொல்ல போனா அப்படி கையை கீழே போட்டுருது. எத்தனை பேர் நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு? எத்தனை பேர் இன்னும் பாலையே உண்ணிட்டு இருக்க போறீங்க? எத்தனை பேர் பலமான ஆகாரத்தை வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சில காரியெல்லாம் எழுதி போடுறது உண்டு. அந்த காரியம் அநேக நேரத்துல நான் வேலைக்கு போகும்போது, வேலையில் இருக்கும்போது சில வார்த்தையில ஆண்டு மனசுல போடுவோம். பெருமைக்கெல்லாம் சொல்லி தம்பட்ட அடிக்கலாம் விரும்பல, பொதுவா சொல்றேன். அப்போ ஏன் இன்னைக்கு வசனம் நமக்குள்ள வரல? நீங்க ஒரு தனியா ஒரு டிசிஷன் எடுக்கணும். உங்க பிள்ளைக்கு 2 காலேஜ் 3 காலேஜ் இருக்கு, நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்க போன் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கா பிள்ளைக்கா ஜோம் பண்ணுங்க, 3 காலேஜ் இருக்கு, எந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ணேன்? இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு பாஸ்டர் கரெக்டா சொல்லுவாரா? இந்த பாஸ்டர் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆண்டோட லீட் பண்ணி பண்ணுங்க, நானும் ஜோம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எது சௌரியமோ அதை பார்த்து பண்ணுங்க. எல்லா ஊழியக்காரர்களும் கரெக்டா அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரியல ஒருவேளை. ஏன்? எனக்கு கனெக்ஷன் சரியா இருந்தா ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? என் குடும்பத்தை பத்தி, என் பிள்ளைய பத்தி என்கிட்ட பேசாம என் அப்பா யார்கிட்ட பேசுவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன ஊழியம் பண்ணணும், நான் எப்படி ஆண்டவருக்கா கிரியை செய்யணும், என்கிட்ட பேசாம ஆண்டவர் வேற யார்கிட்ட பேசுவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல சபையினுடைய பாட்டு அலறுதலா இருக்கு. அதை போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும்.
சவுக்கோடு வந்திருப்பார். இங்க வசனம் கிடைக்காத பஞ்சம். எனக்கு 3 வசனம் வேகமா எடுத்து வாசி தம்பி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:7 வாசி, 12:24, 13:49, 3 வசனம் வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:7, 6வது அதிகாரம் 7வது வசனம் வேகமா. தேவ வசனம் இங்க எங்க என்ன பண்ணுதுங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 ஆண்டவர் சொல்றாரு வசனம் கிடைக்காத பஞ்சம் ஆமோஸ்ல. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இங்க எப்படியாத வசனம் அப்போஸ்தலர் 12:24 தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு 13:49 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:49 வேகமா. கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. எப்பா அங்க புதிய ஏற்பாட்டுல அப்ப தீர்க்கதரிசி பொய்யா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி பொய்யனா? அங்க ஆண்டவர் ஆமோஸ் மூலமா பேசுறாரு வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வசனம் விருத்தி அடையுது, வசனம் பிரசித்தமாகுது, வசனம் எங்கு பரவுது. பழைய ஏற்பாட்டு சபை பின்மாறி போச்சு, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உள்ள சபை பின்மாறி மலையில நிரம்பிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை மறுதலிச்சு போறான், இவன் தேவனுக்குள்ள பிறந்து எழுப்புதலோடு இருக்கிறான். அந்த சபையில வசனம் இனிக்கும். அல்லேலூயா. வசனம் விருத்தி அடையும். அல்லேலூயா. வசனம் வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். அப்படி நடந்தா பெலிஸ்தியன் உள்ள வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அங்க பின்மாற்றம். இங்க ஆமோஸ்ல ஆண்டவர் சொல்றாரு என் சபையெல்லாம் பின்மாறி போயிட்டு, இங்க பின்மாறி மலையான சபை நிரப்பப்பட்டது. அதனால சொன்ன பிரதர், ஆவியில நிரம்பி தேவன் ஆராதிங்க. ஆவியால நிரப்பப்பட்டவன் நீங்க சும்மாவே இருக்க முடியாது. ஆராதிப்பீங்க, செபிப்பீங்க, வார்த்தைகளை தியானிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வார்த்தை எங்க இருக்கோ அங்க பஞ்சத்தை கத்த மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல நானும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ள நிறைய பேர் இருக்கிறேன். எனக்கு நிறைய தெரியும். அந்த டைம்லலாம் அந்த கிரைசிஸ்ல இருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தது, கிரைசிஸ் வெளியே நடக்கும் போதெல்லாம் வார்த்தை மட்டும்தான் எனக்கு தேட்டுச்சு. வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. தேசத்துல எகிப்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்ததா இல்லையா? வந்துதானே? பெரிய பஞ்சம் வந்துச்சு, அப்படிதானே? அந்த பஞ்சத்துல யார் மூலியமா அந்த பஞ்சத்தை மாட்டினார் ஆண்டவரு? வார்த்தையை பெற்ற, தரிசனத்தை பெற்ற, சொப்பனத்தை கண்ட ஒரே ஒரு யோசிப்பு. அல்லேலூயா. ஒருத்தங்கிட்ட வார்த்தை இருந்தா அவன் மூலமா கூட்டத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. 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 நம்முடைய வாஞ்செல்லாம் என்ன தெரியுமா? என் மூலியமா ஆண்டவர் பெரிய கூட்டத்துக்கு பேசணும் அப்படி இல்லை, கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவர்கிட்டையும் கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. 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 இந்த கூட்டத்துக்கு நான் என்ன செய்ய, எனக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. நீங்க வெளியில போற இடத்துல எல்லாம் இந்த வார்த்தை உங்க மூலமா போச்சுன்னா கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், உறுதியாக்கப்படும். அநேக ஆயுதங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அநேக கூர்மையாக்கப்படாத ஆயுதங்களை கர்த்தர் கூர்மைப்படுத்துவார். பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வார்த்தை எங்க இருக்கோ? இஸ்ரவேல் தேசத்துல என்ன இருந்துச்சா? இஸ்ரவேல் தேசத்துல என்ன இருந்துச்சு? பெரிய பஞ்சம். எல்லாம் பரிதவிக்கிறாங்க. குதிரைக்கு புல்லு கிடையாது. அங்க ஆகா பிரஜா பதறலாம். இங்க ஒரே ஒருத்த மட்டும் அமைதியா இருக்கலாம். அவன் பேர் யாரு? ஏன்னா ஏன் எலியா அமைதியா இருக்கான்? கர்த்தருடைய வார்த்தை எலியா கிட்ட இருந்தது. எலியா வார்த்தையாகிய கர்த்தருக்கு முன்னால இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மாலாம் வார்த்தை வராது, முன்னால போய் உட்காராம வார்த்தை வராது. அல்லேலூயா. வார்த்தை உள்ளவன் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான், தைரியமா இருப்பான். அல்லேலூயா. அதனால எலியா 3 வருஷம் பஞ்சம் இருந்தாலும் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் எப்படி ஒளிஞ்சுப்பேன், ஆண்டவரே என்ன எல்லாரும் தேடுறாங்களே, பயப்படாதவன் எலியா. ஏன்னா என்ன இருந்துச்சு? அல்லேலூயா. பஞ்சமோ எந்த ஒரு காரியமோ வார்த்தையை பெற்றவங்கள அது ஒண்ணுமே செய்யாது. மாறாக வார்த்தையை பெற்றவங்க மூலமா தான் பஞ்சமே மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, மறுபடியும் எனக்காக let us go back to 1 சாமுவேல் 13:19 வாசிங்களேன். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாத படிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கொல்லணும் இல்லை ஆகப்படவில்லை. அதனாலதான் ஒரு கொல்லணும். சரி, கர்த்தர் நல்லது. இன்னைக்கு நான் சொன்னது போல நீங்க நல்ல காரியத்தை ஆண்டவரிடம் நம்ம வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க பேசும்போது ஆண்டவர் சில காரியங்களை உருவாக்குவார். நம்ம வாழ்க்கையில் ஊழியத்திலையும் சில காரியங்களை அழித்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா அப்படின்னா நீங்க செஞ்சு பாருங்க, நடக்கா இல்லையான்னு பாருங்க. எப்படி வார்த்தையை நீங்க வாங்கி அந்த வார்த்தையை நீங்க பேசி வேலை இல்லையா செஞ்சு பாருங்க, பாவ சோதனை வருதா செஞ்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? சும்மா வந்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு பிரைஸ் தி லார்ட்
இது எல்லாத்தையும் விட மேலான ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆமோஸ் தீர்க்கன் மூலமா உரைக்கப்பட்ட பஞ்சத்தை போல என் வாழ்க்கை இருந்துடக்கூடாது ஆண்டவரே. பின்மாறி போன சபையா, பின்மாறி போன மனுஷனா இல்ல, பின்மாறி மழை ஊற்றப்படுகிற சபையா நான் விசுவாச காணப்படுறேன். அல்லேலூயா. அந்த சபையில வசனம் விருத்தி அடைந்தா என் வாழ்க்கை விருத்தி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாருக்கு நான் சொன்னது போல இந்த சவுல் கீழ்ப்படி இல்லை, அப்படிதானே? சவுல் கீழ்ப்படியில், அதனாலதான் இந்த காரியெல்லாம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு கூட்டம், பெலிசன் வாரான், கோலியாத் வாரான், கோலியாத் நிற்கிறான், எல்லார்கிட்டையும் பட்டம் இருக்கு, எல்லாம் ட்ரெயின்டு, எல்லாமே மிலிட்ரி ட்ரெயின்டு. அங்கே எல்லாம் நிறைய கூட்டம் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம். சவுல் யாரு? ராஜா. அவன் கூட நிற்கிற கூட்டம் சோல்ஜர்ஸ். இன்னொருத்தன் நிற்கிறான், யாரு? தாவீது. அவன் யாரு? கல்லோடு நிற்கிறான். அவனுக்கு உள்ள ஆயுதம் தான். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தன், அபிஷேகத்தை இழந்த ஒருத்தன், அபிஷேகம் இல்லாத ஒரு பெருங்கூட்டம். இன்னைக்கு நீங்கள் நானே எந்த கூட்டத்தில் இருக்கோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றவன் சின்னவனா இருந்தாலும் அவன் பலத்த ஜாதியா மாறுவான். அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்தவன் பெரிய ஜாதியா பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன் கீழே போறது கட்டாயமா உண்மை. அபிஷேகமே இல்லாதவன் நிற்பான், பார்ப்பான், யுத்தத்தை பார்ப்பான், அதில் பார்ட்டிசிபேட் அவனால பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க எதுல இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? தாவீது விரும்பின அபிஷேகம் மாத்திரம் இல்ல, எங்கெல்லாம் அவன் தனியா போறானோ எல்லா இடத்துலையும் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் தான் தாவீது. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறவன் தாவீது. அல்லேலூயா. யார் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறோமோ, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குமோ, வார்த்தை நம்ம கூட வந்துகிட்டே இருக்குமோ, வார்த்தையாக தேவன் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். தேவனுக்காக நம்மளை கட்டாயமா நிற்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த இடத்துல எலியாவுடைய வார்த்தை அவமதிக்கப்பட்டதோ, இப்படி எடுத்துக்கோங்க. எலியா பேசுறாங்க பஞ்சத்துல, ஆண்டவருக்காக பேசுறான். ஏன்னா ஏன் வார்த்தை உள்ளவன் நான் சொன்னா பயப்பட மாட்டான், அப்படிதானே? வார்த்தை வந்துச்சா நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாத நேரத்தில் சில நேரத்தில் ஆண்டு வார்த்தை மூலமா பேசிடுவார். திடீர்னு பார்த்தா அந்த பயம் மாறிடும், அப்படிதானே? அதே மாதிரி ஆகாப்பு முன்னால போய் எலியா போய் நிற்கிறான். எலியா எலியா ஆண்டவருக்காக பேசின வார்த்தை அவன் முன்னால எடுபட்டுச்சா? எடுபடலை. அவன் முன்னால எந்த ஒரு காரியமும் இல்லை, அப்படியே அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி அப்படியே நிற்கிறான். 3 வருஷம் ஆனா மழை பெய்யல. அதே இடத்துல எந்த இடத்துல அவனை கன்சிடர் பண்ணலையோ அதே இடத்துல கர்த்தர் வானத்திலிருந்து என்ன வரவழைச்சாரு? அக்கினி வரவழைச்சாரு, மழையை வரவழைச்சாரு. அதே தேசத்துல எலியாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எந்த இடத்துல உங்களை அங்கீகரிக்கலையோ அதே இடத்துல கர்த்தர் அங்கீகாரத்தை கொடுக்கணும்னா நீங்கள் நான் நிற்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அவருடைய பாதம், அவருடைய வேதம், அவருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம அதே இடத்துல அங்கீகாரத்தோடு நிற்க வைப்பார். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னது போல இது என்ன முடிச்சாரு? பட்டறை. இந்த பட்டறையில என்ன நடக்கும்? வார்த்தை இருக்கும், அக்கினி இருக்கும், வேற வேற எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நான் இருக்கிற இந்த பட்டணத்துல என்ன ஒரு கொல்லனா மாத்திருங்க சொல்லுங்க. கொல்ல கையில கிடைக்கிறத இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு எப்போதுமே சொல்ல மாட்டான். அது பாதியா உடஞ்சு போய் ஒரு பெரிய ஒரு வாள் உடஞ்சு போய் வந்தாலும் இதை கத்தியா மாத்திரலாமே. அல்லேலூயா. பெரிய கத்தியா இல்லாட்டினா அட்லீஸ்ட் நைஃப் வீட்டில் அந்த லேடிஸ் வெஜிடபிள்ஸ்க்கு அது யூஸ் ஆகுமே. ஏதாவது ஒரு காரியம். ஏன்னா கொல்லனுடைய பார்வை எப்போதுமே எப்படியாவது பிரயோஜனப்படணும், எப்படியாவது உருவாக்கப்படணும், எப்படியாவது உபயோகப்படணும். அல்லேலூயா. இது யாருடைய பார்வை? நம்ம பார்வை அப்படி மாறினா என்ன பண்ணுவோம்? இப்படிதான் நம்மளும் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். வார்த்தையை பெற்றவன் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்தா வார்த்தை கிடைக்கும். வார்த்தையை பெற்றவன் சும்மா உட்கார மாட்டான். வசனம் என்ன சொல்லுது? அறுவடை ஆட்களும். அதனால என்ன பண்ணணுமா? எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டிக் கொண்டுட்டு அப்படியே அவன் உட்காந்துருவானா? அவன் என்ன பண்ணுவான்? அறுவடைக்கு போவான், அப்படிதானே? அறுவடையும் பண்ணணும், அறுவடைக்கு ஆள் அனுப்பும்படி வேண்டிக்கணும்னு செய்யணும். அறுவடைக்கு எதை கொண்டு போவான்? அது என்னது? அருவா தானே? அது சின்ன ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அருவான்னு நான் சொல்லுவேன்.
அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரூத்து போவாஸ் வயல்வெளியில அறுவடை இல்லைன்னா ரூத் வந்திருப்பாளா? வயல்ல நெல்லெல்லாம் அப்படி நிலைஞ்சு விதைஞ்சு போய் நிக்கி, கோதுமை எல்லாம் விளைஞ்சு போய் நிக்கி. யாருடைய வயல்வெளி? போவாசின் வயல்வெளி. இமேஜின் பண்ணுங்க. ஆனா ஒருத்தன் கூட அறுக்கல, எல்லாம் வயல்வெளி நிறைஞ்சு போயிருக்கு. அறுக்காம இருந்தா ரூத்து உள்ள வந்திருக்க முடியுமா? ஏன்? அவ வந்தது அறுக்கல்ல, அவ வந்தது பொறுக்க. அறுக்காம யாரும் பொறுக்க முடியாது. சொல்லுங்க. நம்ம அறுக்கும் போதுதான் சில வித தானிய கீழே செஞ்சிடும். அதை பொறுக்கி ஜீவனம் பண்ண முடிக்க வந்தது யாரு? மோவாபிய ரூத். யாரு? அப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் சமூகத்தில் நிக்கிறோம், வார்த்தையை வாங்குறோம். வார்த்தையை வாங்கிட்டு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை வாங்கிட்டு சும்மா போய் நீங்க போய் ஆண்டவரை பத்தி பேசி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை வாங்கிட்டு அங்க போய் சந்திக்கிற ஆளுகிட்ட பேசிங்கன்னா கட்டாயமா அந்த ஆளு அறுவடைக்கு நேரம் நடத்தப்படும் இல்லையா? அப்படி அறுவடை செய்கிற அந்த வயல்வெளி தான் ரூத்து வந்தாளா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு நிறைய ரூத்து வெளியில நிக்கிறாங்க. யாரு? ஏன் தெரியுமா ரூத்து வரமாட்டேங்க? ஒண்ணு, அறுவடைக்கு ஆள் இல்லை. ரெண்டாவது, அறுவடைக்கு போறவங்க கையில ஆயுதம் இல்லை. மூணாவது, ஆயுதம் இருந்து மழுங்களா இருக்கு. அதுலயே சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது, முதல்ல எனக்கு தான். இந்த வார்த்தை எல்லாமே யாருக்கு? இட்ஸ் நாட் ஃபார் காங்கிரிகேஷன், இட்ஸ் அன் இண்டிவிஜுவல். எனக்கு தான் முதல்ல. அதுலயே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேரு இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய நான் இருக்கிற இடம் இந்த இடம், நான் ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு எபிரேயன், எனக்குள்ள எந்த பெலிஸ்திய வல்லமைகளும் ஊடுருவக்கூடாது. அல்லேலூயா. நான் தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கவும் அழிக்கவும் தேவ சமூகத்துல காத்துன்னு நான் வார்த்தையை வாங்குவேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை சும்மா வாங்கி எழுதி வச்சுட்டு போறதுக்கல்ல, அந்த வார்த்தைக்கு உருவாக்குற வல்லம் உண்டு, அழிக்கிற வல்லம் உண்டு. அதை நான் பிரயோஜனப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, நீ சொன்ன அந்த காரியம் அறுப்பு நிறுத்தி அந்த இடத்துக்கு நான் செபிக்கவும் செய்வேன். என்னால முடிஞ்ச காரியத்தை போய் அறுவடையும் செய்வேன். அப்படி அறுவடை செய்யும்போது என்னுடைய ஆயுதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அறுக்கும் போது வெறும் அறுவடை மாத்திரம் இல்ல, அநேக ரூத்துக்களும் இந்த வயல்வெளிக்கு வரணும். எல்லாம் கண்ணில் மூடு, எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாம் கண்ணில் மூடலாமா? ஆண்டவரே, ஆமோஸ் தீர்க்கன்ட்ட நீங்க பேசுனீங்கப்பா, உன்னுடைய ஆலயத்தின் பாட்டுகளை என்னை விட்டு அகற்று, அது எனக்கு ஆளுதலா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த சபை பழைய ஏற்பாட்டு திருச்சபை, பழைய ஏற்பாட்டுக்கால தேவ பிள்ளைங்க பின்மாறி போயிட்டாங்க ஆண்டவரே. பின்மாற்றம். அதனாலதான் நீங்க வசனம் கிடைக்காத பஞ்சவர்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பின்மாறி போன சீஷர்கள் காத்திருந்த போது ஒரு பின்மாறி மலையை கத்தன அனுப்புனீங்க. எங்க நீங்க சொன்னீங்களோ வசனம் பஞ்சவர்ணம், ஆனா இங்க வசனம் விருத்தி அடைஞ்சது, வசனம் வளர்ந்து பெருகிச்சு, அநேகர் கர்த்தருக்குள்ள வந்தாங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் கண்ணில மூடி. ஆண்டவரே, ஆனால் நாங்கள் எல்லாரும் இந்த நாளில் பட்டு அறைக்குள்ள இல்லை ஆண்டவரே. ஒரு வேலை ஆண்டவரே, பட்டு அறை போல இந்த பட்டறை இந்த வாலிபர் கொடுக்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணாத மாதிரி இருக்கலாம்ப்பா. பட்டறையில் நிறைய ஆண்டவரே அட்ராக்டிவ் லைட்ஸ் இருக்கும். அந்த ரூம் எப்போதுமே குழுக்குழுன்னு இருக்கும். அந்த ரூம்ல எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல அப்படியே இருக்கும்ப்பா. அந்த இடத்துக்கு வர்றவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே எல்லாரும் ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க ஆண்டவரே. ஆனால் அந்த பட்டறைக்குள்ள இந்த பட்டறை இந்த வாலிபர் கொடுக்க அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக இல்லை ஆண்டவரே. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாரையும் கவர அளவுக்கு ட்ரெஸ் போடலப்பா. ஆனால் ஒன்று தெரியும் ஆண்டவரே, இங்கே நீங்கள் போட்ட அக்கி இருக்குப்பா. பட்டறைக்குள்ள அக்கினி இருந்தால் அது பட்டறையே இல்லை. ஆனால் இந்த பட்டறைக்குள்ள அக்கினி இல்லைன்னா அது பட்டறையே இல்லைன்னு பேசுனீங்க ஆண்டவரே. நாங்கள் நம்புறோம்ப்பா ஆண்டவரே. இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அக்கினியை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இந்த பட்டறைக்குள்ள வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
ஆண்டவரே உருவாக்கப்பட்டு தான் வெளியில போகணும். ஆண்டவரே அவருடைய 1000 மழுங்கள் அந்த கூர்மையாக்கப்பட்டு தான் வெளியில போகணும். ஆண்டவரே அந்த நோக்கத்தோடு தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கப்பா. சவுல் கிட்ட இருந்த கீழ்ப்படியாம எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ சேனலுக்கு நாங்கள் பிரயோஜனப்படணும். ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரயோஜனப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே போவாசுடைய வயல்வெளி அவ்வளவு பெரிய வயல்வெளியா இருந்தாலும் அறுப்பதற்கு ஆட்கள் அன்னைக்கு இல்லைன்னா போவாஸ் வயல்வெளிக்கு ரூத் வந்திருக்க முடியாது. ரூத் சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியாது. அதனால நீங்கள் அர்ப்பணிக்கிறான். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை கொண்டு அழியாவும் ராஜ்யம் பெற்ற பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவங்களுக்கு முகாந்திரம் உண்டு. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. தேவப்பிள்ளை எல்லா ஆண்டவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே பட்டு அறைக்குள்ள எந்த ஒரு சத்தமும் சலசலப்பும் இருக்காது. ஆனா பட்டறைக்குள்ள போனாலே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்க அடிக்கிற சத்தம், இங்க மிதிக்கிற சத்தம், இங்க வளைகிற சத்தம், அங்க பெண்டு நிற்கிற சத்தம். ஆண்டவரே நாங்க உங்களுடைய சத்தத்தை கேட்டு 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 வளரணும். பட்டறைக்குள்ள சத்தம் இல்லாத பட்டறையே கிடையாது. சத்தம் இல்லாத பட்டறையே இல்ல. ஆண்டவர் நாங்க உங்களுடைய கொல்லனா இருக்கணும், உங்களுடைய பட்டயமா இருக்கணும். எங்களுக்கு உங்களுடைய சத்தம் வேணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தம் இல்லாம எங்களால உருவாக்கப்பட முடியாது. உங்களுடைய சத்தம் இல்லைன்னா எங்களால பிரயோஜனப்பட முடியாது. உங்க சத்தம் எங்க மேல விளையலைன்னா ஆண்டவர் நாங்க ஆண்டவரே எங்களுடைய மனிதர்களா இருக்கிற கூர்மை ஆயுதம் கூர்மையாக்கப்பட முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே பட்டறையில வெப்பம் வேணும் ஆண்டவரே. வெப்பம் இல்லைன்னா நாங்க உங்களுடைய வெப்பனை மாற முடியாது ஆண்டவரே. எங்களுடைய இந்த பட்டறையில இந்த வாலிபர் கூடிகளை we don't have any showcase. ஆனா we have so many weapons சொல்லலாம். ஆண்டவரே இந்த வெப்பன் எல்லாம் உங்களுக்கு பயன்படுனா எல்லா வெப்பன்லயும் உங்களுடைய வெப்பம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய நெருப்பு இறங்கணுமே. நெருப்பு இறங்கலைன்னா அது நீர் விரும்புகிற ஆயுதமா மாற்றப்பட முடியாது. தேவனுக்காக பிரயோஜனப்பட முடியாது. ஆண்டவரே 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 எங்களை மாற்றிடுங்க ஆண்டவரே. பிரயோஜனப்படுத்தினீங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே. சுற்றலாம் எவ்வளவோ காரியங்களை கேள்விப்படுறோமே ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உயிரோடு இருக்கும்போது கவலையற்ற உத்தம சாட்சி வாங்க. நாங்க மறிச்சு பரலோகத்துக்கு வந்தா நல்லது, உண்மை, சுத்தமான உயிரே சாட்சி கேட்கும். எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில கள்ளன் அல்ல கொள்ளனாகிய நீர் வந்து எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்க வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பலிபீடத்தில் அக்கினி எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நாங்க தேவனுக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கணும். பிரயோஜனப்பட்டு கொண்டே இருப்பது விஷயம். இந்த கடைசி நாட்கள்ல பின்மாறி போக அல்ல, ஒரு பெரிய பின்மாறி மழை, ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அபிஷேகம் இல்லாத அபிஷேகத்தை இழந்து போனவர்கள அல்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் பலப்பட்ட தாவீது போல ஆண்டவர் அந்த எழுப்புதல்ல ஆண்டவர் எங்களை கத்தர் கருவியா வைக்கணும். தேவன் எங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கணும். இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை எங்கள் மூலமாக கத்தர் செய்யலாம். உங்கள் திருக்காலத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தர மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.